நண்பர்களே, கதை கேளு என்ற என் நிகழ்வுக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. கதையை கேளுங்கள். ஒரு கிராமத்தில் 6 சீடர்களோடு ஒரு வயதான குரு வாழ்ந்து வந்தார். அவர் சீடர்களில் அறிவு குறைந்த முட்டாள் சீடர்களாக இருந்தார்கள். குரு மிகவும் வயதானவராக இருந்தபடியால் நடக்க மிகவும் கஷ்டப்பட்டார். அதனால் சீடர்களை கூப்பிட்டு, என்னால் நடக்க முடியவில்லை, நான் ஊருக்கு எங்கும் போக முடியவில்லை, ஆகையால் எனக்கு ஒரு குதிரை வாங்கி வாருங்கள் என்று சீடர்கள் சொல்லி ஒரு பெரும் தொகையான பணத்தையும் கொடுத்து அனுப்பினார். பணத்தை வாங்கி கொண்டு சீடர்கள் குதிரை வாங்க கிளம்பினார்கள். ஊருக்குள் போவோரிடமும் வருவோரிடமும் குதிரை பற்றி கேட்டார்கள். யாரும் சரியாக பதில் தரவில்லை. ஆனால் அந்த சீடர்களில் ஒருவன் சொன்னான், குதிரை காட்டில் தானே இருக்கும், நாம் காட்டில் போய் தேடுவோம் என்று காட்டிற்குள் சென்று தேட ஆரம்பித்தார்கள். வழியிலே ஒரு தோட்டம் இருந்தது. அதில் ஒரு விவசாயி வேலை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் போய் குதிரை குட்டி ஒன்று வேண்டும் என்று கேட்டனர். அந்த விவசாயி அவர்களை பார்த்தவுடன் இவர்கள் சரியான முட்டாள்கள் என்று தெரிந்து கொண்டு, குதிரை குட்டி இல்லை, குதிரை முட்டை இருக்கிறது வேண்டுமா என்று கேட்டார். அவர் வேடிக்கையாய் கேட்டதை உண்மை என்று நம்பி கொடுங்கள் என்று சீடர்கள் சொன்னார்கள். உடனே அந்த விவசாயி தன் நிலத்தில் பயிரிட்டிருந்த பூசணி செடியில் இருந்த பெரிய பூசணிக்காயை பறித்து துணியில் நன்றாக சுற்றி குதிரை முட்டை என்று முட்டாள் சீடர்களிடம் கொடுத்து பணம் முழுவதை வாங்கி கொண்டான். குதிரை முட்டை பத்திரம், கீழே போட்டு விடாதுங்க, கீழே போட்டு விட்டால் முட்டை உடைந்து குதிரை ஓடிவிடும் என்று எச்சரிப்பாய் சொல்லி அனுப்பினான். நம்ம குருவுக்கு குதிரை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தில் ஆடி பாடி குதிரை முட்டையை மாற்றி மாற்றி ஒருவராக தலையில் வைத்து குதிரை முட்டையை சுமந்து கொண்டு போனார்கள். ஒருவருக்கொருவர் கை மாற்றும் போது திடீரென்று குதிரை முட்டை தவறி கீழே விழுந்தது. விழுந்த பூசணிக்காய் உடைந்து போனது. பூசணிக்காய் விழுந்த சத்தத்தில் அந்த புதரில் இருந்த முயல் வந்து பயந்து ஓட ஆரம்பித்தது. ஐயோ, குதிரை குட்டி ஓடுகிறது, பிடிங்க பிடிங்க என்று கட்டிக்கொண்டே முயலின் பின்னால் ஓடினார்கள். முயல் அவர்கள் கண்ணில் படாமல் ஓடி மறைந்து போனது. சீடர்களுக்கு மிகுந்த ஏமாற்றமாகி விட்டது. கிடைத்த குதிரை குட்டியை விட்டு விட்டோமே என்று பயந்து கொண்டே சீடர்கள் குருவிடம் வந்தார்கள். நடந்ததை சொன்னார்கள். அதிலே ஒரு சீடன் சொன்னான், இந்த குதிரை வேண்டாம் குருவே, குட்டி குதிரையே இவ்வளவு வேகமாக ஓடுகிறது, பெரிய குதிரை அடக்க முடியாது, ஆகையால் மெதுவாக போகும் குதிரை ஒன்றை வாங்கலாம் என்று யோசனை சொன்னான். அதுவும் சரிதான் என்று மெதுவாக போகும் குதிரை வாங்குவோம் என்று சொல்லி மீண்டும் பலத்தை வாங்கி கொண்டு மெதுவாக போகும் குதிரையை தேடி போகும் வழியில் ஒருவரிடம் மெதுவாக போகும் குதிரை வேண்டும், அது எங்கு கிடைக்கும் என்று கேட்டார்கள். இவர்களை பார்த்த அந்த மனிதன் சரியான முட்டாளில் நின்று அறிந்து கொண்டு தன்னிடம் வயதாகி சாகும் தருவாயில் இருக்கும் குதிரையை விட்டு பணமாக்கி விடலாம் என்று நினைத்து முட்டாள் சீடர்களிடம் குதிரை இருக்கிறது, எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்று கேட்டான். உடனே சீடர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பணத்தை முழுவதையும் அவனிடத்தில் கொடுத்துவிட்டு வயதான அந்த குதிரையை வாங்கி கொண்டார்கள். அந்த குதிரையை முன்னால் ஒரு இழுக்க வேண்டும், பின்னால் இருந்து 2 பேர் தள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அது நகரும். எப்படியோ குதிரை வாங்கி வந்து குருவிடம் கொடுத்தார்கள். அடுத்த நாள் குதிரையில் குரு கிளம்பினார். கடும் பாடுபட்டு குதிரையில் குருவை ஏற்றினார்கள். குதிரையை இழுத்து கொண்டும் தள்ளி கொண்டும் போனார்கள். ஒரு இடத்தில் வரும்போது குதிரை கால் இடறி கீழே விழுந்தது. விழுந்த வேகத்தில் குதிரையை தன் உயிரை விட்டது. குதிரை மேல் இருந்த குருவும் கீழே விழுந்தார். கீழே விழுந்த குருவை யாவரும் தூக்கிய தோல் மேல் வைத்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். அதில் ஒருவன் கேட்டான், குருவே, உங்கள் உடல் மிக சூடாக இருக்கிறது, ஏன் என்றான். உடனே குரு, சூடாக இருந்தால்தான் மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம்லா, செத்து போனால் உடல் குளிர்ந்து விடும் என்று சொல்லிக்கொண்டே நடந்தார்கள். உயிர் வந்து விட்டார்கள். அங்கு இங்கும் போய் வந்த களைப்பில் குருவுக்கு குளிர் ஜுரம் வந்துவிட்டது. ஒரு போர்வையை போர்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். ஒரு சீடன் குருவை என்ன ஆட்சி எல்லாம். குரு அவனிடம், எனக்கு குளிர் வந்து விட்டது, மிகவும் குளிர்கிறது என்று சொன்னார். உடனே சீடன் ஓ என்று அழுதான். குருவுக்கு குளிர் வந்து விட்டது, குளிர் வந்தால் மனிதன் இறந்து விட்டான் என்பதாய் குரு சொன்னாரே, குரு இறந்து விட்டார் என்று சொல்லி அழுதான்.
எல்லோரையும் கூப்பிட்டு குருவுக்கு குளிர் வந்து விட்டது, அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவரை மயானத்துக்கு கொண்டு போனார்கள். குரு எவ்வளவோ கத்தியும் கதறியும் முட்டாள் சீடர்கள் கேட்கவில்லை. குருவே, நீர் இறந்து விட்டீர்கள், உங்களுக்கு குளிர் வந்து விட்டது, நீங்கள் தானே சொன்னீர்கள் குளிர் வந்து விட்டால் மனிதன் இறந்து விடுவார் என்று சொல்லி உயிரோடு இருந்த குருவை எரித்து போட்டு வீடு திரும்பினார்கள். அதோடு குருவின் கதையும் முடிந்தது, நான் சொல்லிய கதையும் முடிந்தது. மீண்டும் அடுத்த கதை கேளுங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். முட்டாள்களின் கதை இன்னும் தொடரும். வணக்கம்.